தாமரை கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன உனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பதில காணோம்? இந்த ஜென்மத்துல அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதையும் மீறி நடந்திருந்தா அதுல இருக்கிற நியாயத்தை உணர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நிச்சயமா தாமரை மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஆனா அந்த விஷயம் கேள்விப்பட்ட அடுத்த பின்னாடி மனசளவுல பொணமாயிருப்பேங்க. இல்ல கௌரி, அப்படி யோசிச்சு பார்க்கறதே ரொம்ப ரொம்ப தப்பு. நான் உன்னை அப்படி கேட்டது என்னோட முட்டாள்தனத்தோட உச்சக்கட்டம். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் எதையும் மறைக்காம சொல்லிட்டேன். என்ன கோவில்ல வச்சு சொல்றேன், நீ எனக்கு ஒரு பொக்கிஷம். எத்தனாயிரம் தடவை வேணாலும் இதை மனசு விட்டு வாய் விட்டு சொல்லலாம். பொக்கிஷமாவும் வேண்டாம், புதையலாவும் வேண்டாம். எப்பவுமே உங்க மனசு நிறைஞ்ச பொண்டாட்டியா மட்டும் இருந்தா போதுங்க. மனசு நிறைஞ்ச பொண்டாட்டி சொல்லி பார்க்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அக்கா, கௌரி அக்கா,
ஒரு நிமிஷம் கௌரி பக்கம் போ. என்னக்கா? போ, வர சின்ன வேலை இருக்கு. சரிக்கா. ஏமா என்ன பார்த்து இப்படி ஒரு ஓட்டம்? அது உங்களை பார்த்து நான் ஏன் ஓடணும்? சாமி கும்பிட்டாச்சு, அதான் வந்தேன். உண்மையை உணர்ந்துட்டீங்க, அதனால என்ன பார்த்தா பஞ்சாயத்துன்னு கிளம்பிட்டீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நகரு. இரு இரு இரு. என் தங்கச்சி மேல அக்கறைப்பட்டு எதோ பேசுனியே, அப்படியே கொஞ்சம் கோயிலுக்கு முன்னால போய் பாரு. 2 பேருமே ஜோடியா நிக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோமா, நல்லது தானே? யார பத்தியும் எதுவும் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிக்கணும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க பட்சத்துல ஏதாவது அந்த வீட்டுல அசம்பாவிதம் நடந்தா கூட அவங்க மனசை நோக்குற மாதிரி குத்தி காட்டி பேசக்கூடாதுமா, புரியுதா? புரியுதுமா, இனி அப்படிலாம் பேச மாட்டேன். வரமா. ஏங்கா, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தியா இல்ல பஞ்சாயத்து பண்ண வந்தியா? இல்ல கௌரி, அந்த பொம்பளை எங்களை பார்க்கும் போதெல்லாம் செந்தில பத்தியும் உன்னை பத்தியும் ஏதாவது தப்பா பேசிட்டே இருப்பா. அதான் இன்னைக்கு அவளை பார்த்ததும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு வந்தேன். ஏங்கா, நீயுமா இப்படி? நான் துரத்திலாம் வந்திருக்க மாட்டேன். அவ என்னவோ என்ன பார்த்ததும் ஓடி ஒளிய பார்த்தா, அப்படி அவ பண்ணதும் எனக்கு துரத்தணும்னு ஆசை வந்துருச்சு. ஐயோ ஐயோ, சரி வாக்கா. மாமா, பெரிய பெரிய பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்க. பெரிய லெவல்ல பார்ட்டி வைக்காம கோயில் தேங்காயை உடைச்சு ஆள் ஆளுக்கு ஒரு சில்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் பார்ட்டி வைக்கிற அளவுக்கு வீடு தெளிவாகல. யாருக்காக நம்ம எல்லாரும் ஒரே வகையில போராட்டம் நடத்தணுமோ அந்த பவித்ரா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் மறுத்தாளி கட்டிக்காமலே வீட்டு விட்டு போயிட்டாங்களா? ஆமா. வீட்டுக்குள்ள ஒருத்தரா அம்மா வரைக்கும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு தன்னால ஒரு கெட்ட பேர் வர வேணாம்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டாங்க. அப்போ தாமரை ஃப்ரீயா இருப்பாளே? என்னக்கா? ஃப்ரீயாவா? தாமரண்யா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பவித்ரா பாவம், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்தவ எதுவும் நடக்காம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. எங்க போய் எங்க என்ன கஷ்டப்பட போறாளோ? நாங்களும் அதை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். இனி தாமரை என்னவெல்லாம் பண்ண போறாளோ? ஒரு வகையில தாமரையும் பாவம்தான். உண்மையாவே அப்படிதான்க்கா. அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும் நடக்குது. நித்யா,
இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆமாமா, அப்படிலாம் பேசவே கூடாது. யாருக்கும் நோகாதபடி நடந்துக்கணும் இல்ல? கௌரியோட மனசு அப்படி. யாருக்கும் நம்மளால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பா. அத மீறி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா அத போக்குறதுக்கு அவளால முடிஞ்ச உதவியை செய்வா. ஏங்க, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டிய பத்தி எனக்கே டியூஷன் எடுக்கிறீங்க? இதெல்லாம் நியாயமா? சாரி மாமா, அது கிரிஜாக்காவோட ஸ்பெஷாலிட்டி. எங்கெங்க கேப் கிடைச்சாலும் கௌரி அக்காவோட புகழ பாடியே தெரிவாங்க. எத்தனை காலம் வேணாலும் என் பொண்டாட்டி பெருமையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, சாமியே வந்து நம்மள துரத்துறதுக்கு முன்னால எடுத்து காலி பண்ணுவோம். அம்மாவுக்கு உள்ள இல்ல உங்களை பார்க்கணும் போல இருக்கான், சீக்கிரமா வாங்க. அப்புறம் வந்ததும் உடனே கிளம்புற மாதிரி வராம 4 நாள் தங்கிட்டு போற மாதிரி வாங்க. கண்டிப்பா வரும். சரி வா போலாம். நித்யா வா. ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிட்டா உங்களுக்கு நல்லது. வேணா தாமரை, நேத்து வரைக்கும் நீ கோவப்பட்ட நியாயம். இன்னைக்குதான் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. வந்த வழியிலேயே போயிட்டா. உன் வயித்துல நம்ம குழந்தை உதிச்சிருக்கு. வாய மூடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வந்த வழியிலேயே போயிட்டாளா? பாவம் பார்த்து இந்த வீட்டாளுங்களோட பாசம் பார்த்து கொஞ்சம் விலகி போயிருக்கா. எப்ப வேணாலும் வருவா. குழந்தைக்கு ஆதரவு கொடுங்கன்னு வந்து நிப்பா. என்னமோ சொன்னீங்களே நம்ம குழந்தைன்னு. இனி ஒரு தடவை அந்த உரிமையை கொண்டாடிட்டு இங்க வந்துடாதீங்க. நீ வெறுத்தாலும் மறுத்தாலும் அதான உண்மை. தேவையே இல்ல. புதுசா ஒரு அக்கறை எனக்கு தேவையே இல்ல. குழந்தைய காரணம் காட்டி இங்க வந்து ஒட்டிக்கலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கோவம் நியாயமானதா இருந்தா கூட அப்படியே இருந்துட முடியாதுல்ல. என்னைக்கோ எப்பவோ எந்த சூழ்நிலையிலயோ நடந்த ஒரு விபத்துக்கு இப்ப நீ இவ்வளவு தூரம் கோவப்படுறதும் ஆத்திரமாகறதும் உனக்கே தப்புன்னு தெரியும். கல்லு தட்டி விட்டதால ஆன காயம் நினைச்சீங்களா? 4 நாள்ல காஞ்சு போறதுக்கும் நடந்தது தெரியாமலேயே மறந்து போறதுக்கும் வீண் பேச்சு தேவையில்லை. என்னதான் உதாரணம் காட்டி எனக்கு புத்தி சொல்லணும்னு முயற்சி பண்ணாலும் இனி உங்களோட ஆன என் வாழ்க்கை அவ்வளவுதான். நான் எதுவும் சொல்லல தாமரை. மறுபடியும் சொன்னாலும் யாருக்கும் துரோகம் பண்ற புத்தி எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது நான் விரும்பி கட்டின பொண்டாட்டி நீ, நான் உசுரா நினைக்கிற உறவு நீ. உனக்கு நான் துரோகம் பண்ண என் மனசார நினைப்பேன். சரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையா யோசி. கண்டிப்பா உன் மனசு மாறும். கண்டிப்பா மாறும். அதுக்கப்புறம் எப்பவும் போல என்கிட்ட பேசு. நான் காத்திருப்பேன். ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்லிக்கிறேன். நான் எப்ப என் கழுத்துல இருந்து தாலிய கலட்டி வீசிட்டனோ அந்த நிமிஷம்
என்னோட கல்யாண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அந்த தாலி என் கழுத்துல திரும்பி ஏறும்னோ, உங்களை மறுபடியும் பக்கத்துல சேர்த்துக்கணும்னோ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். தமர, நீ ஊரை கூட கூட்டு தமர. நான் எல்லாரும் முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பவாவது என்ன ஏத்துக்கோ தமர. உன் வயித்துல குழந்தை உருவாயிருக்கிற நேரத்துல என்ன ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்க்காத தமர. குழந்தைக்கு உரிமை கொண்டாடணும்னு முடிவு பண்ணா வீட்டை விட்டு போனாலே அவளை தேடி புடிச்சு அந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாடுங்க. கூட்டிட்டு வந்து கொஞ்சுங்க, நல்லபடியா வளர்க்க பாருங்க. அத விட்டுட்டு ஏன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உரிமை கொண்டாடி என் கூட ஒட்டிக்கலான்னு நினைச்சா என்னோட கோபம், திமிரு, வைராக்கியம் இத பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குழந்தையோட சேர்த்து என்னையும் எரிச்சுக்குவேன். வேண்டாம் தமர, இப்படிலாம் விளையாட்டுக்கு கூட பேசாத. நீ அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு உண்டான கொடுமைய நான் செய்யவே இல்லை தமர. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதோ என் விதி. அதுக்கு இப்ப நீ இவ்வளவு தூரம் கோவப்படுறதுக்கு சரியில்லை தாமர. ரொம்ப சாதாரணமா தாலியை கழட்டி வீசிட்டிய. அப்பவே என் உசிரியும் சேர்த்து புடுங்கி வீசிட்ட. இப்ப நான் முன்னாடி ஒரு ஜடமா தான் நின்று பேசிட்டு இருக்கேன் தாமர. இது மிகப்பெரிய தண்டனை. இதை தாங்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குன்னு நினைச்சேன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு தாமர. சும்மா சும்மா பேசினதே பேசிட்டு இருக்காம போயிடுங்க. நான் அமைதியா இருக்க விரும்புறேன். இந்த குழந்தையாவது நல்லபடியா பெத்து ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு வளர்க்கணும்னு நான் விரும்புறேன். உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இல்லவே இல்லன்னு மனசுல பதிய வச்சு நான் வளர்க்க போறேன். நல்ல வேலை, இந்த மாதிரி இடி விழுந்த மரமா என் நிலைமை ஆகி போன நேரத்துல தலைச்சு வந்த இலையா கொடியா எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கான். போதும், இனி அவன் மட்டும்தான் என் வாழ்க்கை. மொத்த சந்தோஷத்தையும் இனி அவன்கிட்டதான் பார்க்க போறேன். அதனால இனி எனக்கு யாருமே வேண்டாம். இதுதான் என்னோட இறுதியான முடிவு. நித்யா, ஒரு நிமிஷம் இருங்க.
தாராளமா எங்க முகத்தை பார்க்கலாம். உங்களை மாதிரி எல்லா நேரத்திலயும் பகைய மனசுல வச்சுட்டு நடக்கிற ஆளுங்க நாங்க இல்ல. அடிப்பட்ட இடத்துல மருந்து போட ஆசைப்படுவோமே தவிர வழியில துடிக்கிற வழியை தேடி அலைய மாட்டோம். வழக்கமா நான் தான் புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீ பேசுறது தான் எனக்கு சுத்தமா புரியல. புரியாம பேசுறதுக்கு நான் உங்களை மாதிரி அரசியல்வாதி கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு தோணல. வேணா நான் இப்ப பேசுறதுக்கு அர்த்தம் நித்யாவை சொல்லட்டுமா? ஏன் நித்யா, உனக்கு புரிஞ்சதில்ல? நல்லாவே புரிஞ்சுதுக்கா. வேணும்னா சொல்லட்டுமா?